ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்பீங்க எதுக்குடி இன்றைக்கி எந்த காஞ்சி போன கருவாடாய் போன மரத்தை காமிக்கிறேன். இதோ இந்த கேஷ்நட் ட்ரீ நல்லா வரட்டையாக காஞ்சி போயிருக்கா, இல்லை இதில் தான் நலகு இருக்கா, சுவாரஸ்யமாக இருக்கா, ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் நீங்கள் ஒன்று பார்க்கலாம், நம்ம லைஃப்பே இதில் பார்க்கலாம், நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே பார்க்கலாம். இதில் எப்படி இந்த மரத்தில் இருக்கிற இலை போல மாதிரி நல்ல 1-2 இல்லாமல் பொஜன்னு எல்லாம் இறக்கலாம். ஆனால் எல்லாம் நம்ம கூட ஒன்றா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் காலம் வரும், எல்லாருமே நம்ம கூட என்ன ஒன்றாவா இருப்பாங்க? ஒரு காலத்தில் நம்மளும் போவோம், எல்லோரும் போவாங்க. முளைச்சி 3 இலை விடலைன்னு சொல்கிறீங்களே, முளைச்சி 1000 இலை விட்டு அப்புறமா நீ ஒரு நாள் போகிற, முளைச்சி 3 இலை விடல அதுக்குள்ளேயே பேசிட்டுன்னு கேட்பீங்களே, ஆயுசு நமக்கும் குறையும். அந்த இலைக்கு எப்படி அதுக்குள்ளேயும் அதுக்கு வெயில் காலம் ஆரம்பித்தோடனே அது ஃபுல்லாக அதுக்கு ஒரு காலம் வந்துடுச்சு, அந்த காலத்தில் அது போகணும். அந்த காலத்தில் போகாமல் இருக்காது. நமக்கு ஒரு காலம் இருக்குது, ஆண்டவ சித்தம் இருக்குது, அந்த காலத்தில் நம்ம உயிரும் கண்டிப்பாக போகும். அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த காஞ்சி போன மரத்தில் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்களும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது நான் என்ன நீ ஒரே பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு சின்ன குழந்தை அளவிலே பேசு அப்படின்னு சொல்வீங்க, எனக்கு தெரியும். பட்டு இது போல தான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு வாழ்க்கை பாருங்களேன். இது போல் தான் இப்போதைக்கு நம்ம வாழ்க்கை ஜகஜோதியாக புஜு நல்ல செடி நல்ல மரத்தில் நல்ல நமக்கு குளிராக இருக்கும். ஆனால் அதுவே மாதம் ஆக 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 அது மறைஞ்சிரும். செடி போல் நம்மளும் ஒரு நாள் மறைஞ்சிருவோம். இப்போ பாருங்கள், இன்னொரு உதாரணமும் இருக்குது. அவ்வளோதான். தேங்க்ஸ். பை.